இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திருத்தணும். இதை நீங்க திருத்தாம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். சயின்ஸ் ஜியோகிராஃபி ஆரம்ப கட்டத்துல இருந்தே படிக்கணும். ஒரு வாரத்துக்கு 5, அப்ப ஒரு மாசத்துக்கு நமக்கு 20 வந்துடும். அப்ப 4 மாசத்துக்கு நமக்கு 80 ஸ்கீம் வந்துடும். முதல்ல இந்த 80 முடிங்க. வருங்கால அரசு அதிகாரி அனைவரையும் மனமாற வருகிற நாள் இருக்கேன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. ஏற்கனவே நம்ம வெற்றி நிச்சய பேட்ச்னு சொல்லிட்டு 150 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டு டிசம்பர் 1ல ஆரம்பிச்சு ஏப்ரல் 26 வரைக்கும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து தமிழ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல எப்படி 75க்கு 70 எடுக்க போறோம், தமிழ்ல எப்படி 90+ எடுக்க போறோம், மேக்ஸ்ல எப்படி 20+ எடுக்க போறோம்ன்றத நீட் அண்ட் கிளியரா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சில பேருக்கு டவுட் வரலாம், என்ன இவர் வந்து குளோரிஃபை பண்ணி சொல்றாரு, ரியாலிட்டில எல்லாம் வந்து நடக்குமா, எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ நெத்தி போட்டு லட்சா மாதிரி நீட் அண்ட் கிளியரா சொல்றேன். நீங்களே சொல்லுவீங்க, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா 70+ எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த பேட்ச் எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஷெட்யூல் வந்து நமக்கு மே 4 ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் வந்து மே 4 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி 70+ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் பக்கா ஸ்ட்ராட்டஜி, டார்கெட் 70 எடுக்கிறத நீட் அண்ட் கிளியரா சொல்ற கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா சயின்ஸ் ஜியோகிராஃபியை படிக்கிறதே கிடையாது. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே யூனிட் 6 படிச்சிடறாங்க, பாலிட்டி படிச்சிடறாங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிடறாங்க. அந்த 55 படிச்சிடறாங்க. ஏன்னா பாலிட்டியில 15, யூனிட் 6ல 20, எக்கனாமிக்ஸ் 20, இது மூணுத்தையும் சேர்த்தா 55 கொஸ்டின்ல அந்த 55 கொஸ்டின்ல 40ல இருந்து 45 ரேஞ்ச்ல எல்லாருமே எடுத்துறாங்க. ஆனா இந்த சயின்ஸ் ஜியோகிராஃபி தான் கொஞ்சம் மார்க் வருது, கொஞ்சம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இதை படிக்கவே மாட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திருத்தணும். இதை நீங்க திருத்தாம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சயின்ஸ் ஜியோகிராஃபி ஆரம்ப கட்டத்துல இருந்தே படிக்கணும். நான் ஒரே வாரத்துல சயின்ஸ் முடிச்சிருவேன், நான் 10 நாள்ல சயின்ஸ் முடிச்சிருவேன், நான் 10 நாள்ல இருந்து ஜியோகிராஃபி முடிச்சிருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்தே படிச்சுட்டே வரணும். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்துல நம்ம படிச்சு வந்தா மட்டும் அது புரியும். அப்பதான் நம்ம ஈஸியாவும் இருக்கும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா 75 கொஸ்டினை நீங்க 25 இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த 50 நம்ம ஓரளவுக்கு ஈஸியா எடுத்துடலாம். இந்த 25 எப்படி படிக்க போறோம்ன்றதான் நான் சொல்ல போறேன். ஸோ சயின்ஸ் வந்து 5 மார்க் ரொம்ப முக்கியம், இதை வந்து படிக்க போறோம். ஸோ ஜியோகிராஃபி வந்து 5 மார்க் படிக்க போறோம். இந்த திருக்குறள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 அதிகாரம் தான் இருக்கு. யூனிட் 6ல 5 கொஸ்டின் மினிமம் வந்தது. 20 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் திருக்குறளே கேட்டுறாங்க. நீங்க பொது தமிழோட சேர்த்தீங்க அப்படின்னா 8 கொஸ்டின் கிட்ட வந்துருது. எது அந்த 20 அதிகாரத்துல இருந்து. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா திருக்குறளை படிக்காம போகுது. 20 திருக்குறள் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம போய் மார்க் விட்டுட்டு வர்றது சூப்பரா, 20 அதிகாரம் தானே திருக்குறள் தானே சொல்லிட்டு படிச்சுட்டு ஃபுல் மார்க் வாங்குறது கரெக்டா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க. திருக்குறள் 5 கொஸ்டின் தான் சொல்லிட்டு அசால்ட்டா போனீங்க அப்படின்னா உங்களால மார்க் கெயின் பண்ணவே முடியாது. உங்களுக்கு 5 அடிக்கணும், பொது தமிழோட சேர்த்து 8 கொஸ்டின் அடிக்கணும் அப்படின்னா 20 அதிகாரத்தை படிக்கணும். நான் ஒரே வாரத்துல 20 அதிகாரத்தை முடிச்சிருவேன், 10 நாள் 20 அதிகாரத்தை முடிச்சிருவேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா குழம்பிடும். ஒரு 10 நாள் 15 நாள் மட்டும் தான் திருக்குறள் ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். ஸோ அதனால நான் என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் 2 அதிகாரம் படிக்க போறோம். எப்படி ஒவ்வொரு வாரமும் 2 அதிகாரம் படிக்க போறோம் அதை நான் சொல்றேன். ஸோ அப்ப சயின்ஸ் ஆரம்பத்துல இருந்தே படிக்க போறோம், ஜியோகிராஃபி ஆரம்பத்துல இருந்தே படிக்க போறோம், திருக்குறளையும் ஆரம்பத்துல இருந்தே படிக்க போறோம். புரியுதா? ஸோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து படிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா டாப் 100 ஸ்கீம்ஸ், டாப் 50 ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு அதையும் வந்து ஒன்னா படிக்கக்கூடாது. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 5 ஸ்கீம் படிக்க போறோம். எப்படி ஒரு வாரத்துக்கு 5 ஸ்கீம் படிச்சா அப்படின்னாலே 16 வாரம் போட்டுருக்கோம். அதாவது 4 மாசம் போட்டிருக்கோம், மொத்தம் 16 வாரம். அப்போ ஒரு மாசத்துக்கு 20 ஸ்கீம், ஒரு மாசத்துக்கு 20 ஸ்கீம், ஒரு வாரத்துக்கு 5 ஸ்கீமா, ஒரு மாசத்துக்கு 20 ஸ்கீமா, அப்ப 4 மாசம் 80 ஸ்கீமை முடிக்க போறோம். ஸோ நம்ம பேட்ச் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா மே 4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போ மே 4 ஸ்டார்ட் பண்ண போறோம். மே 4 என்னது ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட். அப்ப புதுசா ஒரு கட்சி ஆட்சி வரப்போதா, அவங்க ஆட்சி வந்த பிறகு புதுசா நிறைய ஸ்கீம் போட போறாங்க. அதுதான் குரூப் 2, குரூப் 4ல கேட்க போறாங்க. அப்ப ஏற்கனவே 21 to 25 கேட்டதை டாப் 50 சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்த்துட்டே போறோம். அதுக்கப்புறம் புதுசா ஆட்சி அமைக்கிற கட்சி போடக்கூடிய ஸ்கீமையும் சேர்த்து படிக்க போறோம். ஒட்டு மொத்தமா இந்த 4 மாசத்துல 80ல இருந்து 100 ஸ்கீம் படிச்சாவே போதும். சிலர்லாம் வந்து சார் நான் முடிச்சிருவேன் சார், நான் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் 10 ஸ்கீமா தாண்டி இருக்க மாட்டாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒரு 10 ஸ்கீம் மேல படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏட்டு சைடு அது எங்க ஆரம்பிச்சாங்க, யாரால தொடங்கப்பட்டது, எந்த நாள் ஆரம்பிச்சாங்க, யார் வந்து இனாகிரேட் பண்ணாங்க, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவீங்க? சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அது அப்படின்னா என்ன தெரியாது, ஒரு நோக்கம் தெரியாது, அது எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால வார வாரம் 5 ஸ்கீம் படிக்க போறோம். வார வாரம் 2 அதிகாரம் திருக்குறள் வந்து படிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் சயின்ஸ் படிக்க போறோம், ஒவ்வொரு வாரமும் ஜியோகிராஃபி வந்து படிக்க போறோம். ஸோ இது வந்து நீட் அண்ட் கிளியரா இருக்கா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன்னு சயின்ஸ் ஜியோகிராஃபி படிக்க மாட்டாங்க, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு மாசம் படிச்சாலே போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜிஎஸ் 25 கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னா 25 கொஸ்டின் இதுல இருந்து வந்துடும், 50 கொஸ்டின்ல இருந்து வரப்போறோம். ஸோ படிக்கிறது இப்படிதான் நீங்களும் படிக்கணும்.
இந்த 25க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த 50க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஸ்டினும் நான் இப்படிதான் எடுக்க போறேன். புரியுதாங்க? உங்களை படிக்க வைக்கிறது நான் இப்படிதான் படிக்க வைக்க போறேன், கொஸ்டினும் நான் இப்படிதான் எடுக்க போறேன். ஓகே, ஸோ அப்பதான் நம்ம எக்ஸாம் போறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாலிட்டி மட்டும் 75 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி மட்டும் 75 கொஸ்டின் அப்படி போறதை விட இது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் 5 கொஸ்டின் கேட்பேன். ஓகே, ஒவ்வொரு வாரமும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். நம்ம டீச் பண்ணி போட்டுற போறோம், அது வேற விஷயம். ஸோ நீங்க உட்காந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 விஷயம் தெரியுது, நான் கரண்ட் அஃபேர்ஸ் 5 கொஸ்டின் கேட்கறேன்னா உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும், அது ரெண்டு பாயிண்ட் தெரியும். அப்போ 3 கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுப்போம். அந்த 3 கொஸ்டின் தெரியல, நீங்க என்ன பண்ணணும்? 2 கொஸ்டின் கரெக்டா இருக்கு. இந்த 3 கொஸ்டின் எங்க இருந்து வந்தது? இப்போ வந்து 3 மிஷன் சொல்லிட்டு நாசா அமைச்சாங்க, ஒரு 4 பேர் வந்து போயிருக்காங்க 3க்கு. இப்ப திரும்ப வந்து செஞ்சுட்டாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். கேரளம்க்கு கேரளம், கேரளாக்கு கேரளம்னு பேரை மாத்திருக்காங்க, அது என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறோம். அப்ப தெரிஞ்ச விஷயங்கள் 2 நீங்க தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு டேட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன்ல பாக்குறது தான் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லயே வருது. அப்ப டக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே நம்ம கைக்கு வந்துருது. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லா தளத்திலுமே எல்லாமே புதிய தலைமுறை அது இதுன்னு மூடப்பட்ட சேனல்ல எவ்வளவு விஷயம் போடுறாங்க. அப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம சரண்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? உட்காந்துன்னு ஜனநாயகன் படம் இதுவாயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு, உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 விஷயம் நடக்காதாங்க, ஒரு வாரத்துல ஒரு 5 விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்காதா? அந்த 5 விஷயத்தை நான் கேட்பேன். உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும், இல்ல 3 விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஸ்டின் தெரியாம இருக்கலாம். அப்ப அந்த ஒரு கொஸ்டின் என்னன்றீங்க நீங்க தேடணும். தேடினா இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் வந்தா படிக்கணும்னு தோணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க தேட போகும்போது அந்த அது கான்சியஸா உங்க மைண்ட்ல போய் உட்காந்துரும். அதுக்காக தான் நான் படிக்க சொல்றேன். ஸோ அப்போ நம்மளும் இப்படிதான் படிக்க போறோம். நான் கொஸ்டின் இப்படிதான் எடுக்க போறேன். ஓகேவா? எப்படி படிக்க போறது நீங்க இப்படிதான் படிக்க போறீங்க, நான் கொஸ்டின் கேட்கறது இப்படிதான் கேட்க போறேன் ஒவ்வொரு வாரமும். ஸோ இந்த 25 பக்காவா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே சார் ஏதோ 6th to 12th புக்கு சிலபஸ் அவுட் சோர்ஸ் ட்ரெண்டிங் டாபிக் பிவிக்கு போட்டீங்க 50 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னு என்ன அப்படி சொல்லி கேட்டு வேண்டினா நல்லா வச்சுக்கோங்க. நமக்கு ஜிஎஸ்ல மொத்தம் 6 யூனிட் இருக்கு. அதுல சயின்ஸ் ஜியோகிராஃபி போச்சு அப்படின்னா மிச்சம் நமக்கு எத்தனை டாபிக் இருக்கும்? 4 யூனிட் இருக்கு. ஒன்னு பாலிட்டி, இன்னொன்னு யூனிட் 6. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம். அப்ப இந்த 4 டாபிக் இருக்கும். இந்த 4 டாபிக் இப்படி படிக்க போறோம். புரியுதா? இதே இப்படிதான் படிக்க போறோம். இது வார வாரமும் படிக்க போறோம். ஆரம்பத்துல நம்ம படிக்க போறோம் சொல்லிட்டு அப்ப இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட இந்த அடிப்படையில் தான் படிக்க போறோம். ஓகேவா? சயின்ஸ் ஜியோகிராஃபி அப்படிதான் படிப்போம். இருந்தாலும் இது சொல்றது கவனிச்சுக்கோங்க. இது எப்படி படிக்க போறோம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலிட்டியை ஃபர்ஸ்ட் 6th to 12th புக்கை முடிக்கணும். எதை வச்சு? சிலபஸ் அடிப்படையில். ஸோ அப்ப சிலபஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். எதை வச்சு அப்படின்னா 6th to 12th புக்கை வச்சு. இது மட்டும் படிச்சா போதுமா? அதான் கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்? அவுட் சோர்ஸ் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நம்ம 125 டார்கெட் எடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு அவுட் சோர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழோட ஜிஎஸ்டி இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தற்கால தமிழக வரலாறுன்னு சொல்லிட்டு இந்த புக்கு கேட்கறாங்க. இந்த புக் கேட்கறாங்களா இல்லையா? அப்ப இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். யூனிட் 6ல 20 கொஸ்டின் இதுல இருந்தே வந்துருது. ஓகேவா? ஸோ அப்ப இதையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ நான் சொல்ற வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்ப 6th to 12th புக் முடிக்கிறோம், சிலபஸ் முடிக்கிறோம், அவுட் சோர்ஸ் முடிக்கிறோம். கூட நம்ம என்ன பார்க்க அப்படின்னா இதுல சார் ட்ரெண்டிங் டாபிக் பிவிக்கும் போட்டீங்க அப்படின்னா இதை நல்லா சொல்றேன் வச்சுக்கோங்க. இப்ப ட்ரெண்டிங் டாபிக் பிவிக்கும் அப்படின்னா ட்ரெண்டிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் பாலிட்டின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாலிட்டில ட்ரெண்டிங்கா லாஸ்ட் 5 years 4 years என்ன கேட்கறாங்க? 15 கொஸ்டின் கேட்கறான்னு தெரியும். அந்த 15 கொஸ்டின்ல எது அதிகமா கேட்கறாங்க? அடிப்படை உரிமையா, அடிப்படை கடமையா, இல்ல சட்டத்திற்கு கேட்கலாம், முக்கியமான கமிட்டி கமிஷன்ல இருந்து கேட்கறாங்களா, இல்ல முகப்புறையில இருந்து கேட்கறாங்களா? அந்த 15 கொஸ்டின்ல சப் டாபிக் எது அப்படின்றத நம்ம தேடி படிக்கணும். அதே மாதிரிதான் யூனிட் 6 பாளையக்காரில இருந்து கேட்கறாங்களா, இல்ல நீதி கட்சியில இருந்து கேட்கறாங்களா, இல்ல பெரியார் அண்ணால இருந்து கேட்கறாங்களா, இல்ல எதுல இருந்து கேட்கறாங்க? தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு கேட்கறாங்களா, இல்ல சமூக மாற்றத்துல இருந்து கேட்கறாங்களா, திருக்குறளா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்க போறோம். ஓகேவா? அந்த 4 மேஜர்ஸ் எல்லாமே அப்படிதான் பார்க்க போறோம். சோ இந்த ட்ரெண்டிங் டாபிக் முக்கியமா கொடுக்க போறோம். லாஸ்ட் 4 and 3 yearsல போன வருஷங்கள்ல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஜிஎஸ்ல இப்ப பாலிட்டியில பண்ணச்சுன்னா அந்த சப் டாபிக்ல எது அதிகம்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க போறோம். அதுக்காக இதை மட்டும் தான் படிப்போமா சார் அப்படின்னா அதான் கிடையாது. சிலபஸ் வந்து எல்லாமே படிக்க போறோம். ஆனா அந்த ட்ரெண்டிங் டாபிக் எக்ஸ்ட்ரா கூடுதல் கவனம் சொல்லிட்டு அதை படிக்க போறோம். ஓகேவா? இது புரியுதா? ஓகே சரி. அதுக்கப்புறம் இதை தான் போட்டிருக்கீங்களே பிவிக்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிவிக்யூனா கொஸ்டினோட டைப். கூற்றுக்காரன கேள்விகளா? இப்ப லாஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கூற்றுக்காரன கேள்விகளுக்கு நம்ம என்ன ஆன்சர் அதிகமா போடுவோம்? 90% ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ட்ரூ. அதான் ஏ நாட் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏவும் சரி ஆரும் சரி, ஆர் வந்து சரியான விளக்கம் சொல்லுவோமா? அந்த மாதிரி தான் நம்ம 90% போட்டிருப்போம். ஆனா கடந்த 3-4 எக்ஸாம்ல அந்த மாதிரி மோஸ்ட்லி அவன் கொஸ்டின் வைக்கவே டிஎன்பிசி அவன் ட்ரெண்டை மாத்துறாங்க. அப்ப அதை கவனிக்கணும், உன்னிப்பா கவனிக்கணும். இந்த ட்ரெண்டிங் டாபிக்ன்றது புதுசா இப்ப என்ன புதுசா பாலிட்டியில கேட்கறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறாங்களா, சயின்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்றத அந்த ட்ரெண்டிங்கை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம். அது இந்த பிவிக்யூன்றது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன மாதிரி டைப்ல கேள்வி கேட்கறாங்க? சரியான இணை தேர்ந்தெடுக்கவா, தவறான இணை தேர்ந்தெடுக்கவா, கூற்றுக்காரன கேள்விகளா, மேட்ச் த ஃபாலோயிங்கா, ஸ்டேட்மெண்ட் டைப்பா, குரோனாலஜிக்கல் ஆர்டரா, இல்ல வருஷத்துக்கு கேட்கறாங்களா, இம்பார்ட்டன்ட் டேஸா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்.
ஸோ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்ல இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா எப்படி ஒரு மார்க் கூட நமக்கு மிஸ் ஆகவே ஆகாது. எப்படி மிஸ் ஆகுது நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் போவோம் 6th to 12th புக் வந்து பாக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே போவோம். எக்ஸாம் ஹாலுக்கு போவோம். 75க்கு 45 50 சொல்லிட்டு எடுத்துட்டு வருவோம். நீங்க இந்த ஸ்டைல்ல படிங்க, கண்டிப்பா 75க்கு 70 உறுதிங்க. கண்டிப்பா 75க்கு 70 நம்ம கன்ஃபார்மா வாங்கலாம். சயின்ஸ் படிக்கிறது, ஜியோகிரபி படிக்கிறது, திருக்குறள்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. திருக்குறள் தானே சொல்லிட்டு போக கூடாது. திருக்குறள் தானே சொல்லி படிச்சு முடிச்சுட்டு போனோம். திருக்குறள் தானே சொல்லிட்டு படிக்காம போயிட்டு மார்க் வெட்டிட்டு வர்றதுக்கு திருக்குறள் தானே அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா படிங்க. ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும். ஒரே வாரத்துல லாஸ்ட் எக்ஸாம் கிட்ட போயிட்டு இப்போ டிசம்பர் 20 எக்ஸாம்னா டிசம்பர் 1 உட்காந்து வேணும் திருக்குறள் படிக்கல, திருக்குறள் படிக்க போறோம் அப்படி படிக்க கூடாது. ஆரம்ப கட்டத்துல இருந்தே படிச்சுட்டு போனோம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சயின்ஸ் அது தான், ஜியோகிரபி அது மாதிரி தான். அப்ப சயின்ஸ், ஜியோகிரபி, திருக்குறள்லாம் ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு போயிட்டு அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், முக்கியமான ஸ்கீம்ஸ் இப்போ நம்ம 4 மாசம் போட்டிருக்கோம். ஓகேவா? மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 23 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ அப்போ 4 மாசம் ஒரு வாரத்துக்கு 5 ஸ்கீம், ஒரு மாசத்துக்கு 20 ஸ்கீம் படிச்சாவே போதும். எப்படி ஒரு வாரத்துக்கு 5, அப்ப ஒரு மாசத்துக்கு நமக்கு 20 வந்துடும். அப்ப 4 மாசத்துக்கு நமக்கு 80 ஸ்கீம் வந்துடும். முதல்ல இந்த 80 முடிங்க, நான் 100 முடிக்கிறேன், 1000 முடிக்கிறேன். இலக்க பெருசா வச்சுட்டு படிக்காம போறத விட சின்ன சின்னதா இலக்க வைங்க. சின்ன சின்னதா டார்கெட் வச்சு அதை முடிச்சுட்டா ஈஸி தானேங்க. நான் அதை தாங்க சொல்ல வரேன். 21 நாட்கள். எப்படி இது 4 மாசம் போட்டிருக்கோம். இந்த 21 நாட்கள் நீங்க இந்த ஸ்டைல்ல படிங்க. மேஜரா பாலிட்டி படிக்க போறோம், கொஞ்சமா சயின்ஸ், கொஞ்சமா வந்து ஜியோகிரபி, ஒரு திருக்குறள், ரெண்டு அதிக திருக்குறள், 2 ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம படிச்சுட்டே போக சிறுக 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 ஜிஎஸ்ல மார்க் அதிகமாயிட்டே போகலாம். கூட வந்து அவுட் சோர்ஸ், ட்ரெண்டிங் டாபிக், பிவிக்யூ, புக் கொஸ்டின், புக் பேக் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்கும் போது கொஞ்சமா பாக்குறோம். ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு போறோம். மொத்தமா இந்த 4 மாசம் முடிக்கிறப்ப ஒரு இமயமலையே முடிச்சிருப்போம். கரெக்டா இல்லையா? நீங்க இந்த மாதிரி ஸ்டைல்ல படிக்கீங்க அப்படின்னா நான் உறுதியா சொல்றேன் 70 மார்க் கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேவா? இதுல நம்ம ஆப்ஷனல் யூனிவர்சிட்டி மெத்தட் எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை வச்சு எப்படி அடிச்சிடலாம். ஸோ 70ன்றது ஜிஎஸ்ல கண்டிப்பா அடிக்க முடியும் இந்த ஸ்டைல் நீங்க படிச்சீங்கன்னா. ஓகேவா? இதை தான் நாங்க வந்து சிலபஸ்ல போட்டிருப்போம். கிளாஸ் ஆஃப் ஸ்டைல் எல்லாம் நான் சொல்றேன். இதை நம்ம சொன்னோம்ல அதெல்லாம் தான் இங்க இருக்கும். ஓகே, நம்ம வீக்லி டெஸ்ட் வைக்க போறோம் சொன்னல. வீக்லி டெஸ்ட் வந்து ஜிஎஸ் வந்து இப்படிதான் இருக்கும். எப்படியே இப்படிதான் இருக்கும். எப்படி கூட்டுருக்காருன கேள்விகள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 3 இதுல 2மே சரி, அதான் 3 கூட்டு கொடுத்துருவாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல 2 சரியா 3 சரியா கேட்பாங்களா அது. அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னா நம்ம என்ன கேட்பாங்க? மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு நிமிஷம். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னா 1 2 3 4 கொடுத்துருவாங்க. ஏபிசிடி இதை வந்து மேட்ச் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டைப். அப்புறம் குரோனாலஜி காட்டு, தலை வரிசைப்படுத்துங்க. அப்புறம் வந்து முக்கியமான தினங்கள் வந்து கேட்கறாங்களா இல்லையா அது. அப்புறம் பழைய ஓல்டு டேட்டா. இப்போ எக்கனாமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்சஸ் வந்து 2000 சென்சஸ் தான் இருக்கு. அப்புறம் எடுக்கவே இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் டிஜிட்டல் சென்சஸ் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது 2029 வரப்போகுது. அப்போ ஓல்டு டேட்டால இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்புறம் குறியீடு, முக்கியமான வந்து நிதியாளர்களோட குறியீடுகள். உலக மகிழ்ச்சி தினத்துல வந்து உலக மகிழ்ச்சி இதுல வந்து இந்தியா எத்தனாவது நாட்டுல இருக்கு, பெண்கள் பாதுகாப்புல இந்தியா எத்தனாவது தினத்துல இருக்கு, எத்தனாவது இடத்துல பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி இண்டெக்ஸ் குறியீடு வந்து கேட்கறாங்க. அது பார்க்க போறோம். திருக்குறள் ஆல்ரெடி சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் கண்ணாடி போல எங்க திறந்தாங்க, முதல் ஹைட்ரஜன் பஸ் எங்க விட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக கேட்டுட்டு இருக்காங்களா, அதை படிக்க போறோம். அப்புறம் சயின்ஸ்ல ரீசெண்ட் இஷ்யூ என்னது, இப்போ இஸ்ரோ வந்து எதனா ராக்கெட் லான்ச் பண்றாங்க அதை பத்தி கேட்பாங்க. இப்போ நாசா அனுப்பதை பத்தி கேட்பாங்க, ககன்யான் திட்டத்தை பத்தி கேட்பாங்க, சந்திராயன் 4 எப்போ போகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதோட இஸ்ரோட தலைவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி சயின்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ், வேக்சினை பத்தி ஏதாவது ஊசி ஏன்னா அறிமுகப்படுத்துறது, ஏதாவது மாநாடு போறது, இப்போ ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஏன்னா முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதை படிக்க போறோம். அப்புறம் சரியான இணை, தவறான இணை, 2 இது கொடுத்துட்டு இது வந்து சரியான இணை கண்டுபிடிங்க, தவறான இணை சொல்லிட்டு கண்டுபிடிங்க சொல்லிட்டு இதை கேட்பாங்க இந்த ஸ்டைல். அப்புறம் இயர் பேஸ்டு கொஸ்டின், வருஷத்தை மையப்படுத்தி நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வருஷத்தை மையப்படுத்தி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்களா இல்லையா அது. 1965 நடந்துச்சா இல்ல 1963 நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்புவாங்க. அந்த நம்பர் செச்சுரோட. ஸோ அந்த இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அப்புறம் மேட்ச்ல வந்து தவறான இணை. இந்த மேட்ச்க்கும் இந்த மேட்ச்க்கும் வித்தியாசம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பொருத்தணும். இந்த மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க ஏபிசிடி கொடுத்துட்டு, இப்போ 1 2 3 4 கொடுத்துட்டு இங்க ஏபிசிடி கொடுத்துட்டு இதுல 2 சரியா இருக்கும், 2 தப்பா இருக்கும். அதை வந்து கேட்பாங்க. இந்த மேட்ச் ஃபாலோயிங்ல சரியானது சொல்லு, அப்ப தப்பானது சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மேட்ச்ன்றது வேற, இந்த மேட்ச் ஃபாலோயிங்ன்றது வேற. இது ஜஸ்ட் வந்து பொறுத்துனா முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் வந்து தமிழர் விருது, தமிழர் வாரம் புதுசா வந்து இப்போ விருதுல வந்து கொடுக்குறாங்க. இப்போ கூட சாகித்ய அகாடமி விருதுல கொடுத்தாங்களா இல்லையா, புரஸ்கார் விருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, சாகித்ய அகாடமி வந்து புத்தகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் வாரம் இப்போ திருக்குறள் வாரம் சொல்லிட்டு அதை பத்தி சொல்றாங்களா, சொந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ட்ரெண்டிங் மேக்ஸ் கொஸ்டின், புதுசா இப்போ ட்ரெண்டிங்கா மேக்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படி. ஓகே சார், இப்போ எனக்கு பக்காவா மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்ல 75 எப்படி 70 அடி வரும் எடுக்க போறோன்றதை பக்காவா சொல்லிட்டீங்க. அதை நான் ஃபாலோ பண்ண மட்டும் போதுமானா கண்டிப்பா போதும். ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சு செகண்ட் வர காணாம போயிட்டீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது.
ஸோ ஃபர்ஸ்ட் நாள் முதல்ல நம்ம எப்படி ஆரம்பிப்போம், எக்ஸாம் டேட் வரைக்கும் அதை அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம பயணிக்கிறோம். அப்படி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா 75-70 கன்ஃபார்ம். அதே மாதிரி தான் மேக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து நான் 10,000 கொஸ்டின் பண்ணணும், 20,000 கொஸ்டின் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், தேவையே கிடையாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸ்ல ஒரு 1000 கொஸ்டின், ரீசனிங்க்கு ஒரு 500 கொஸ்டின், மொத்தமா 1500 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணவே போதும். எப்படி சார் அப்படின்னா, இதுவும் நீட் அண்ட் கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் இருக்குன்னா, நானே ஒரு 30 சமம் வந்து போர்ட்ல போட்டுருவேன். நானே என்ன பண்ணுவேன், ஒரு 30 சமம் போர்ட்ல போட்டுருவேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் சொல்லிட்டு 50 ஒவ்வொரு வாரமா ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருவேன். அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு, 80 கொஸ்டின் ஆச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு, 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டின் வாரம் வீக் டெஸ்ட் எழுதிங்களா, வாரம் வீக் டெஸ்ட்ல ஒரு 25 கொஸ்டின் எழுதிங்க. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு எத்தனை வந்து 100 கொஸ்டின் வருது. அப்போ ஒரு டாபிக் 100 கொஸ்டின் போட்டாவே போதுங்க. முக்கியமா 10 டாபிக் இருக்கும். எல்சிஎம் ஹெச்எஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பனன்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், 2D 3D அளவியல் வந்து 2D 3D, அப்புறம் வச்சுன்னா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன். மொத்தமா இந்த 10 டாபிக், ஒரு டாபிக் 100 கொஸ்டின், 1000 கொஸ்டின் போட்டாவே போதும். இந்த 1000 மாடல்ல இருந்து, இந்த 1000 மாடல், இந்த 1000 மெத்தட்ல இருந்து, இந்த சாயல்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கு மேல நீ வெளில போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு தேவையில்லை. நானே என்ன பண்ண போறேன், 30 கொஸ்டின் போட்டுருவேன் போர்ட்ல. உங்களுக்கு ப்ராக்டிஸ் 50 கொஸ்டின் கொடுத்துருவேன். வாரம் 20 கொஸ்டின் வந்துச்சு. அப்போ 100 கொஸ்டின் ஒரு டாபிக் ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு டாபிக் 100 கொஸ்டின், அப்ப 10 டாபிக் 1000 கொஸ்டின் மேக்ஸ் பார்த்தாவே போதும். இப்ப 25 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா மேக்ஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 17 கொஸ்டின் மேக்ஸ் வந்துருது. 17 கொஸ்டின் மேக்ஸ் வந்துருது. 8 கொஸ்டின் வந்து நம்ம ஏழு கேட்கறாங்க அப்படின்னா ரீசனிங் கேட்கறாங்க. இந்த பேட்டர்ல தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 15, ரீசனிங் 10 அப்படின்னு கேட்கல. நான் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். இதெல்லாம் நானா சொல்லல, அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க வேணா எடுத்து பாருங்க. சார் நீங்க சொல்றது தப்பு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் கூட நீங்க கூட நான் ஒத்துக்கிறேன். நீங்க எடுத்து பாருங்க. 10க்கு 10 ரீசனிங் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா 2024 நமக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணாங்க. சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு 2025 நமக்கு ஒரு 12 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 12 எக்ஸாம்லயும் ரீசனிங்ல 10 கேட்கவே இல்லை. பிரதானமா நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கூட ரீசனிங் 10 கொஸ்டின் கேட்கல. எடுத்து பாருங்க. இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல. ஸோ 17ல இருந்து 18 கொஸ்டின் நமக்கு ஏழை வந்துருதுன்னா மேக்ஸ்ல இருந்து வந்தது 1000 கொஸ்டின், 1000 மாடல் பார்த்தாவே போதுங்க. அதுவே அதிகம். அதுவே அதிகம். அந்த 1000 மாடலுக்கு ஒரு சம் வந்துடும். 17-12 சம் கண்டிப்பா வந்துடும். ரீசனிங்க்கு ஒரு 500 சம் பார்த்தாவே போதும். நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், ஆல்பா நியூமரிக், டைஸ், டைரக்ஷன், அப்புறம் வந்து இந்த அடுக்கு, அந்த பெட்டி அடுக்கு, அப்புறம் வந்து சர்க்குலரா உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், டேஸ் கேலண்டர் சொல்லிட்டு எல்லாமே போட்டுருவோம். ஸோ மேக்ஸ்லயும் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20ல இருந்து 23 வரைக்கும் எடுக்கலாங்க. ஓகே, இந்த 1500 சம் நீட் அண்ட் கிளியரா போட்டாவே போதும். கண்டிப்பா மேக்ஸ் அடிச்சுன்னு இருக்கலாம். ஓகே சார், ஜிஎஸ் சொல்லிட்டீங்க, மேக்ஸ் சொல்லிட்டீங்க, அப்ப தமிழ் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழுக்கும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி. தமிழ் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது சயின்ஸ். நான் இப்போ சிலபஸ் சொல்றேன். அந்த சயின்ஸ் வந்து எப்படி போட்டுருப்போம்னா, மொத்தம் நமக்கு 16 வாரம், 4 மாசத்துக்கு எத்தனை வாரம், 16 வாரம். அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. நடுவில் ரிவிஷனும் போட்டிருக்கோம். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தா மட்டும் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. படிக்கிறத நல்லா ரிவிஷன் பண்ணணும். அது வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் ரிவிஷன் போட்டிருப்பேன். இதான் சயின்ஸ். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இங்க W1னா வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5, மொத்தம் 5 வீக். கெமிஸ்ட்ரி வந்து வீக் 6, 7, 8, 9, மொத்த 11, 12, 13, 14, 15, மொத்தம் 15 வாரம் வந்து படிக்க போறோம் சயின்ஸ். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த கண்டென்ட் இங்க இருக்கும். இப்போ லைட் இருக்குன்னா 9th 6th லெசன், 10th 2nd லெசன், ஹீட் இருக்குன்னா 9th 7th லெசன், 10th 3rd லெசன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டிருப்பாங்க. ஜாகிரபி அது மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் ஃப்ரெண்ட்லி இங்க போட்டேன். புரியுதாங்க? ஸோ இதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அதை நான் சொன்னலாம் அதான் இது. ஸோ மே 4ஆம் தேதியிலிருந்து மே 31 வரைக்கும் நம்ம என்ன முடிச்சோம்னா பாலிட்டி முடிச்சிடும். ஜூன் 1 ஜூன் 28க்குள்ள ஹிஸ்டரி என்ன முடிப்போம். ஜூன் 29, ஜூன் 26ல இருந்து யூனிட் 6 முடிக்கிறோம். ஜூன் 27, ஆகஸ்ட் 23க்குள்ள எக்கனாமிக் முடிக்கணும். மேஜரா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து 50 கொஸ்டின் வந்துடும். மேஜரா இந்த சப்ஜெக்ட் அப்படியே ஃபுல்லா படிப்போம். சைட்ல வந்து அந்த 25 கொஸ்டின் சொன்னால, திருக்குறள், ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், ஜாகிரபின்னு சொல்லிட்டு அதுல இருந்து 25 கொஸ்டின் வரப்போகுது. அப்ப 75 கொஸ்டின் தான் இப்படிதான் ஜிஎஸ் எழுத போறோம். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங் ரெண்டுத்தையும் சேர்த்து 25 கொஸ்டின் வந்து எழுத போறீங்க. இப்ப தமிழுக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதான் 4 மாசம் 16 வாரம். இப்போ தமிழுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஸ்டைல் ஆஃப் கேஸ் ஆல்ரெடி நான் சொன்னதான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி ஆப்ல இப்படி தான் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம், புக்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜென்ரல் டாபிக், ட்ரெண்டிங் டாபிக். ஜென்ரல் டாபிக்னா எப்பயுமே கேட்கக்கூடியது. 75 கொஸ்டின் 30 கொஸ்டின் டேரக்ட் கேள்வியா வந்துடும். புக்ல இருந்தா டேரக்டா கேட்டுருவாங்க. அதான் ஜென்ரல் டாபிக். நியூ ட்ரெண்டிங் டாபிக்னா இப்போ நம்ம சொன்னோம்ல, அதான் ட்ரெண்டிங் டாபிக். புதுசா எதை கேட்குது. இப்போ பிரசிடென்ட் பத்தி திடீர்னு கேட்பாங்க, பிரசிடென்டோட ஆர்டர் பத்தி கேட்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு அதை கேட்பாங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ ஜிஎஸ்க்கு தமிழுக்கும் சரி நிறைய ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் பயன்படுத்தினாதான் 75 அடிக்க முடியும். அதை பத்தி நம்ம கிளாஸ் இருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் அனாலிசிஸ். நான் சொன்னால ப்ரீவியஸ் அனாலிசிஸ் சொல்லிட்டு அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் நல்லா அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கறாங்க, எந்த மாதிரி அடிப்படையில கொஸ்டின் வந்து வருது, அந்த கொஸ்டினோட டைப்பை சொல்றேன். மேட்சிங்கா, குரோனாலஜிக்கல் ஆர்டர், அந்த டைப், அந்த மாதிரி கிளாஸ் எடுப்போம். அப்டேட்டட் கரண்ட் டேட்டா புதுசா அதை அப்டேட் பண்ணாங்கன்னா அதையும் சேர்த்துருவோம். பழைய டேட்டாவை வந்து எடுக்க மாட்டோம். புதுசாக அப்டேட் பண்ண கரண்ட் டேட்டா தான் கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் முக்கியமான பட்ஜெட் ஸ்கீம். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் போட்டாங்கன்னா அதை போட்டுருவோம். யூனியன் பட்ஜெட் போட்டாங்கன்னா அதை போட்டுருவோம். முக்கியமான ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ண போறோம். மேக்ஸ் ஜிஎஸ்க்கு ஷார்ட் கட். மேக்ஸ் வந்து நம்ம நிறைய
கான்செப்டும் போடுவோம், ஷார்ட்கட்டும் போடுவோம். வெறும் கான்செப்ட் மட்டுமே படிக்கிறது பத்தாது, வெறும் ஷார்ட்கட் படிக்கும் பத்தாது. கான்செப்ட் படிக்கணும், ஷார்ட்கட்டும் படிக்கணும். ரெண்டுமே படிச்சாதான் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபுல் கிளாஸ் நம்ம தான் எடுக்க போறோம். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தான் இங்க போட போறோம். ஏன்னா இதை சொன்னா மட்டும் தான் இங்க நம்ம என்ன போட்டுருந்து உங்களுக்கு புரியும், இல்லைன்னா அங்க போட்டுறது உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ கிளாஸ் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மே 4ஆம் தேதி ரிசல்ட். யார் ஆட்சி பிடிக்க போறா அப்படின்றவங்களுக்கு. அதே மாதிரி தான் அந்த மே 4ஆம் தேதி தான் யார் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறான்றதுக்கான அந்த நாளை வந்து நம்ம தீர்மானிக்க போறோம். ஓகேவா? மே 4ஆம் தேதி எலெக்ஷன் நிற்கிறதுக்கான ரிசல்ட். அதே மாதிரி தான் மே 4ஆம் தேதி நமக்கு முக்கியமான நாள். என்னதே நம்ம பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம், நம்ம எப்படி எப்போசி தட்டி தூக்க போறோம்னா முக்கியமான நாள். ஓகேவா? அப்படியே கவனிச்சுவாங்க. புதுசா ஆட்சி வரவங்க புதுசா ஸ்கீம்ஸ் போடும், அதையும் நம்ம அப்டேட் தான் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஸ்கீம்ஸ், சயின்ஸ், டாபிக், பிசிக்ஸ்ல லைட் படிக்க போறோம், ஜியோகிராஃபில இந்தியன் லொகேஷன் வந்து படிக்க போறோம். அந்த 25 கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் இந்தியன் அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, ஆர்டிகல் 1 ஒரு சட்டத்திட்டம் 1 முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன் வந்து படிக்க போறோம். இதுல இருந்து 50 கொஸ்டின், இதுல இருந்து 25 கொஸ்டின். தமிழ் வந்து 100 கொஸ்டின் சொன்னா, தமிழ் வந்து இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா 1357. இது ஆல்ரெடி நான் சொன்னதான். ஓகேவா? 1357. ஒரு நிமிஷம், 1357 நான் சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. 1357 அப்புறம் 2 13572. இந்த 5 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலை சொற்கள், பிறமொழி சொற்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேணாம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கலை சொற்கள், பிறமொழி சொற்கள் நமக்கு எத்தனை கொஸ்டின் தான் வரப்போகுதுன்னா மொத்தமே நமக்கு 15 கொஸ்டின் தான் வரப்போகுது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலை சொற்கள், பிறமொழி சொற்களுக்கு நான் 8000 சொற்களை படிக்க போறேன், நான் 9000 சொற்களை படிக்க போறேன், நான் 10,000 சொற்களை படிக்க போறேன்னு போனவங்க இது வரைக்கும் 1000 சொற்களை படிச்சிருக்கீங்களா? 2000 சொற்களை படிச்சிருக்கீங்களா? கிடையாது. போறாங்க, இது மாதிரி நான் படிச்சிருவேன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. வீராப்பா போயிட்டு இலக்கு பெருசா இருக்கு. 10,000 1000 ஒரு 500 சொற்கள் படிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 சொற்கள் தான், ஒரு 500 சொற்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு 500கே இந்த முக்குறோம், எப்படி 8000 படிக்க போறோம், எப்படி 10,000 படிக்க போறோம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடுறீங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம 4 மாசம் போட்டுருக்குமா, ஒரு மாசத்துக்கு 1000 சொற்கள், 4 மாசத்துக்கு 4000 சொற்கள். முதல்ல இதை படிப்போம். இப்ப 4000 ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், 4000 தான் முடிப்போம். நான் 8000 நான் 10,000 சொல்லிட்டு அதை முடிக்காம விட்டுட்டு போறதை விட சின்னதா ஒரு டார்கெட் வச்சு அந்த சின்ன டார்கெட்டை முடிப்போம். முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருக்குல்ல, நம்ம தான் வந்து ஆகஸ்ட் மாசம் முடிக்கிறோம். ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம டைம் இருக்குல்ல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் படிப்போம். ஸோ என்னோட சிந்தனை என்ன இருக்கு, என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, கலை சொற்கள், பெருமொழி சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 15 கொஸ்டின் வருது. இப்ப தற்கால தமிழுக்கு வரலாம்னு சொல்லிட்டு இந்த புக் இருக்கு. இந்த புக்ல இருந்து யூனிட் 6 வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அப்ப இது ரெண்டுத்துல எது பெருசு? இதான் பெருசு. அப்ப நீங்க அதிகமா டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? யூனிட் 6க்கு தற்கால தமிழக வரலாறு புக்ஸ் சொல்லிட்டு அதை முடிக்கணும். நீங்க ஒரு அதான் நான் சிம்பிளா கேட்கறேன் அப்படின்னா, இதுக்கும் பாருங்க, நீங்க இதை முடிச்சிட்டீங்கன்னா இதுல கை வைங்கன்ற. ஏன்னா யூனிட் 6 முடிக்கல, 20 கொஸ்டின் தற்கால தமிழக வரலாறு அவுட் ஹவுஸ் புக் இதே என்ன முடிக்காம இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த கலைச்சொற்கள், பெருமொழி சொல் நீங்க படிக்கிறது வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் வருமானா அதுவும் டவுட் தாங்க. கரெக்டா இல்லையாங்க நான் சொல்றது? இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சோ கலை சொற்கள், பிறமொழி சொற்களுக்கு உங்களோட மொத்த நேரத்தை செலவிடாதீங்க. படிங்க, சும்மா படிச்சுட்டு போவோம். சுத்தமா ஒண்ணுமே பார்க்காம போகணும் நான் சொல்ல. படிக்க போறோம், 4 சொற்கள் படிக்க போறோம் நான் சொல்றேன். சோ உங்களோட வந்து ஒரு கொஸ்டின் கேளுங்க, டேய் இது யூனிட் 6 ஒன்று இருக்குடா, யூனிட் 6ல 40-20 கொஸ்டின் கேட்கறாங்க, இன்னும் நம்ம அதையே பிடிக்கல, அதை முடிக்க உட்காந்து நம்ம கலை சொற்கள், பிறமொழி சொற்கள் படிச்சுட்டு இருக்குமே அப்படி சொல்லி நீங்க கொஸ்டின் கேளுங்க. உங்ககிட்ட நீங்களே ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகேவா? சொன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. முதல்ல ஜிஎஸ் படிக்க வேண்டிய நிறைய இருக்கு, மேக்ஸ் படிக்க வேண்டிய நிறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா கலை சொற்கள், பிறமொழி சொற்களை படிங்க. அதாவது யூனிட் 4. ஓகேவா? யூனிட் 4, 6, யூனிட் 4 and 6ல கலை சொற்கள், பிறமொழி சொற்கள் மொத்தமா 15 கொஸ்டின் வரப்போகுது. அதெல்லாம் நிறைய டைம் பண்ணுவானா. ஸோ 13572 இதை இந்த அடிப்படை தான் நம்ம முடிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமா என்ன பண்ண போறோம்னா, கலை சொற்கள் வந்து ஒரு நாளைக்கு 50, ஒரு வாரத்துக்கு 250 படிச்சா போதும். என்ன சொன்னா, ஒரு மாசத்துக்கு 1000ங்க, ஒரு மாசத்துக்கு 1000, 1 மந்த்துக்கு 1000. அப்ப 4 மாசத்துக்கு எவ்வளோ? 4 மாசத்துக்கு 4000 படிக்க போறோம் கலை சொற்கள், பிறமொழி சொற்கள். அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் 250, அதான் இங்க போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் 250 கலை சொற்கள், ஒரு நாளைக்கு 50 கலை சொற்கள் படிச்சா போதும். ஏன்னா எல்லாத்தையுமே படிக்கணும், கலை சொற்கள் மூலமா படிக்க போறோம். எல்லாமே படிக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் யோசிங்க. நான் 8000 படிக்க போறோம், 10,000 படிக்க போறோம்னா 8000 படிக்கிறதுக்கான எங்க டைம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கூட போடுங்க. நான் சொல்ற தப்பு சார், நீங்க சொல்ற ஐடியாலஜி புரியலன்னா சொல்லுங்க, நான் அதையும் மாத்திக்கிறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கலை சொற்கள், பிறமொழி சொற்கள் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே முடிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும், 5 இயர் முடிச்சிருக்கணும், பட்ஜெட் முடிச்சிருக்கணும், தற்கால தமிழக வரலாறு புக் முடிச்சிருக்கணும், 6 முடிச்சிருக்கணும், தமிழ் மூலம் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். புக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களாங்க? முடிச்சிட்டீங்கன்னா போய் படிங்க, நான் வேணானே சொல்ல மாட்டேன். இதையே இன்னும் முடிக்க மாட்டீங்க. அந்த 15 கொஸ்டின் ஏன் போயிட்டு அப்படி இது பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. 15 ரூபா முக்கியமா, 185 ரூபா முக்கியமா? 185 தான் நாங்க முக்கியம். அப்படியே அந்த 15க்கே போயிட்டு இருக்கீங்க. அது என்ன சார் 185னா ஒண்ணும் கிடையாது, நம்ம கொஸ்டின் தான் சொல்றேன்.
ஓகே, இது 15 கொஸ்டின் 150 கொஸ்டின். இதுதான் நமக்கு முக்கியம். இதை படிங்க, சும்மா பார்ப்போம். இப்போ 4 ஸ்கூல் பார்ப்போம், வந்தா ஓகே, வரனாலும் விட்டு போக வேண்டியதுதான். பத்ததான் படிக்கணும். நம்ம சும்மா உட்காந்து இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் நான் சொல்லியாச்சு, என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யூடியூப்ல இப்போ தான் நம்ம சொல்றோம். சரியா? ஸோ கலைச்சொற்கு பிரமாண சொற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். ஸோ அதான் இங்கே வந்து நம்ம போட்டுருக்கோம். யூனிட் 6 திருக்குறள் 2 அதிகாரம், கலைச்சொற்கள் வந்து 200 படிக்க போறோம் தமிழ்ல. ஸோ சயின்ஸ் வந்து லைட் படிக்க போறோம், இது வந்து இது படிக்க போறோம். ஸோ ஸ்கீம்ஸ் வந்து 5 படிக்க போறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு போறோம், மேக்ஸ் வந்து எல்சி வச்சு படிப்போம். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் 50 கொஸ்டின் கொடுத்துரும் வாரம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் 50. ஸோ நான் போர்ட்லேயே வந்து 30 சம் போட்டுறேன். இதுல ஒரு 50 சம் வாரம் என்ன பண்ண போறோம், டெஸ்ட் வந்து வந்துடும். ஸோ தமிழ் வந்து 100 கொஸ்டின், ஜிஎஸ் வந்து 25 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின், 200 கொஸ்டின் வந்துடும். ஓஎம்ஆர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட். இது நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்றேன். ஓஎம்ஆர் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க, நான் அனுப்பிச்சுடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஏ ஆப்ஷனுக்கு பி ஆப்ஷனுக்கு சீன் போட்டு வந்துட்டு அங்க வந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியது. இப்போ போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நான் சொல்லியும். ஸோ நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓஎம்ஆர்ல டெஸ்ட் எழுதுங்க. ஓஎம்ஆர்னா ₹1 பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இத்தனை பட்டு படிச்சு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு சரியான ஆன்சருக்கு தப்பான ஆன்சரை மார்க் பண்ணிட்டு வரதுன்னா எவ்வளோ பெரிய தப்பு அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ₹1 ஓஎம்ஆர்னா ₹1 பிரிண்ட் அவுட்டு. தயவு செஞ்சு ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதி பழகுங்க. அதனால நம்ம ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் கிளாஸ் வந்து பைலிங்குவல தான் இருக்கும், அதையும் நான் சொல்லியிருக்கேன். அது பைலிங்குவல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கிளாஸும் பைலிங்குவல தான் இருக்கும், டெஸ்ட் பைலிங்குவல தான் இருக்கும், பிடிஎஃப்பும் பைலிங்குவல தான் இருக்கும். ஸோ எல்லாமே அதான். ஸோ புரிஞ்சிச்சா? பக்கம் நீட் அண்ட் கிளியரா புரியுதா பாருங்க. ஸோ 50 கொஸ்டின் குவாலிட்டி யூனிட் 6 இதுல 25 கொஸ்டின் இந்த ஸ்டைல இருக்கும். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் 2 அதிகாரம் படிக்க போறோம், ஸ்கீம்ஸ் இதெல்லாம் படிக்க போறோம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச உடனே நமக்கு பேட்ச் வந்து மண்டே மே மாதம் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ரிசல்ட் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வீக் 2 பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1 மாசம் போட்டிருக்கோம். யூனிட் 7 1 மாசம். ஏன் யூனிட் 7 நான் போட்டிருக்கேன் அப்படின்னா யூனிட் 7 ஸ்கூல் புக்லயே கேட்டோன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 15 கொஸ்டின் கன்ஃபார்ம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கூட பிசு தட்டவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வாரம் 10 தலைவர்கள், 2வது வாரம் 10 தலைவர்கள், 3வது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து அறநூல்கள் இருக்கும். அறநூல்கள் 4 அடியா 4 மணி கடிகை சிறுபஞ்சமூலம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து 3வது வாரம் படிப்போம். அப்புறம் திருக்குறள் சேர்த்து அது மொத்தமா 4 வாரம் படிக்க போறோம். அதாவது 1 மாசம் ஃபுல்லா யூனிட் 7, அப்புறம் யூனிட் 1, அப்புறம் யூனிட் 3, யூனிட் 5, அப்புறம் யூனிட் 2 இந்த ஆர்டர்ல போகுது. கலைச்சொற்கள் பெருமை சொற்கள் ஃபுல்லா படிக்காம ஒவ்வொரு வாரமும் 250 தான் படிக்கும். ஒரு மாசத்துக்கு 1000 சொற்கள். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் வந்து ஹிமாலயஸ் படிப்போம், ஸ்கீம்ஸ் 5, ப்ராக்டிஸ் 50, ரீசனிங் வந்து இங்க டைஸ் படிப்போம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூனிட் 7. ஸோ லோக்கல் கவர்மெண்ட், இந்தியா கூட்டாட்சி, இந்தியா நீதிமன்றம், நீதித்துறை, ஆர்டிகல் 100 இருந்து 200, சட்டத்திட்டம் 26 50 முக்கியமான வழக்குகள். ஸோ 17ஆம் தேதி எப்பயும் போல டெஸ்ட். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 தான் இருக்கும். இங்க பாலிட்டி இருக்கும். பாலிட்டி பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே ஆர்டிகல் 8th புக் 9th புக் ஆர்டிகல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மறுபடியும் யூனிட் 7. ஸோ 1 மாசம் முடிய போகுது. இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன படிக்கிறோமோ அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் அப்படியே அங்க அடுத்து வரும். நான் புரியல சார், ஒவ்வொரு வாரம் படிக்கிறது அடுத்து வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ யூனிட் 1 நமக்கு என்ன போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் வாரம் எல்சி மெட்சிஎஃப் போட்டிருக்குமா? ஃபர்ஸ்ட் வாரம் எல்சி மெட்சிஎஃப்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறோம் அப்படின்னா அடுத்த வாரம் போகும்போது எல்சி மெட்சிஎஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க என்ன படிக்கிறோம், நம்ம பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறோம். மேக்ஸ் ரீசனிங்ல எத்தனை கொஸ்டின் கேட்க போறோம்னு சொன்னா 25 கொஸ்டின் கேட்க போறோம்னு சொன்னா, ஸோ அந்த 25 கொஸ்டின்ல 15 இந்த மெயின் வாரம். அந்த வாரத்துக்கு என்ன படிக்கணும் அதுல இருந்து 15 வந்துடும். ஓகேவா? குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு, ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் ஆச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எல்சி மெட்சிஎஃப்ல இருந்து இருக்கும். ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா அப்பதான் போன வாரம் படிச்சது அப்பப்போ அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்போ அந்தந்த வாரம் படிக்குது அந்த வாரம் மட்டும் தான் நான் டெஸ்ட் எழுத சொன்னோம்னா நம்ம 16 வாரம் படிக்க போறோம். எக்ஸாம் இப்போ டிசம்பர் 20, அது வரைக்கும் நம்ம ஞாபகம் இருக்கணும்ல. அப்போ ஒவ்வொரு வாரம் படிக்கிறது நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து வைக்கணும். இப்போ அடுத்த வாரம் போறப்ப என்ன பண்ணுவோம், இப்போ அடுத்த வாரம் நமக்கு என்ன இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா முன்னாடி படிச்ச எல்சி மெட்சிஎஃப் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து 10 கொஸ்டின், அதுல இருந்து 10 கொஸ்டினும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 15 கொஸ்டின் இதுல இருந்து இப்படி வந்துடும். ரீசனிங் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா போன வாரம் படிக்கிறதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும்ன்றத சொல்றேன். அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய அகாடமிஸ்ல நிறைய இடத்துல பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா அந்த வாரம் சிலபஸ்ல அந்த வாரம் மட்டும் படிச்சுட்டு போயிருது. 4 வாரம் கழிச்சு பார்த்தா 3 வாரம் படிச்சு மறந்து போயிருது. ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம பண்ண மாட்டோம். இதுதான் முக்கியமானது. ஓகேவா? எப்பயும் போல இங்க வந்து பிறமொழி சொற்கள் திருக்குறள் யூனிட் 7 இது போட்டிருக்கோம். ஸோ இதோட நமக்கு என்ன முடியுது, பாலிட்டி முடிஞ்சிருக்கும். அதான் 4வது வாரத்துல பாலிட்டி யூனிட் 7 முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 1 மாசம் பாலிட்டி, தமிழ் வந்து யூனிட் 7, சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் வந்து முடிச்சிருப்போம். இங்க வந்து ஜாகிரபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா நீட் அண்ட் கிளியரா முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆரம்பிப்போம்னா ஹிஸ்டரி ஆரம்பிப்போம். யூனிட் 1 ஆரம்பிச்சிடும். எப்பயும் போல அதே தான் வந்துட்டு இருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், டெல்லி சுல்தான், மராத்தியர்கள். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகலாயர்கள் வரணும், இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க வந்து முகலாயர்கள் வரணும்.
இங்க முகலாயர்கள் இருக்கும். முகலாயர் சொன்ன மராத்தியர், விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்க சொல்றேன். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் போடல, இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு, நான் சொல்றேன். இங்கெல்லாம் இது ஒரு சைட்ல போட்டுருக்கோம். அப்புறம் ஐயனம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஒவ்வொரு 7 வாரம் முடிஞ்சோடனே மைண்ட் செட் ரிவிஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு படிக்கிறோன்றதை தாண்டி நம்ம எவ்வளவு வந்து ரிவிஷன் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம பேட்ச்லயே இருக்கு. இப்ப 7 வாரம் படிச்சிருக்கோம், மொத்தம் 16 வாரம். 7 வாரம் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷனு, அடுத்து 7 வாரம் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன். ஸோ அப்ப 4 மாசத்துல இது முடிக்கும். ஸோ மைண்ட் செட் ரிவிஷன்ல பாலிட்டி ஸ்டைலம் டெஸ்ட், யூனிட் 1 யூனிட் 7 டெஸ்ட், எல்சிஎம் வச்சு பெர்சன்டேஜ் அப்படியே என்ன படிக்கணும், மேக்ஸ் டெஸ்ட், ரீசனிங் டெஸ்ட். ஸோ இதை வச்சு 200 கொஸ்டின் வச்சு 56வது நாட்கள் 56வது டே 26 ஜூன் 2026 200 கொஸ்டின் எழுதி முடிக்க போறோம். ஸோ அப்ப 8 வாரம் 2 மாசம் முடிஞ்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 6 எப்போ ஆரம்பிக்குது, ஜூலைல ஆரம்பிச்சிடும். கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பக்கம், அப்படியே போகும். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் பக்காவும் முடிச்சுட்டே போயிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் படிப்போம். ஓகே, அங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்லாம் போட்டிருப்போம். பட்ஜெட் அப்புறம் ரிவிஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ மைண்ட் செட் ரிவிஷன் வந்துட்டு இருக்கும் போது இது முடிஞ்சிருக்கும் போது. ஸோ எவ்வளோ சார் அமௌண்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் வருஷம் பொறுப்புன்றதுனால ஆஃபர் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம். ஏப்ரல் 14 இன்னிலேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க. ஸோ 1 year வேலிடிட்டி அப் டு குரூப் 4 வரைக்குமே 1 year. நீங்கள் ஜாயின் பண்ணுறது 1 வருஷம் வேலிடிட்டி வந்துடும். 1500. ஓகேவா? 10,000 15,000 20,000 கிடையாது. ஜஸ்ட் 1,500 தான். ஜஸ்ட் 1,500 தான். பக்காவான கிளாஸா இருக்கும். பைலிங்குவல், இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் இங்கிலீஷ். உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் கொடுத்துரும். வெறும் டெஸ்ட் பேட்ச் இல்லைங்க. சில டெஸ்ட் பேட்சே எவ்வளோ அமௌண்ட் போடுவாங்க, 5,000 6,000 சொல்லிட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்து அதுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ 1 year வேலிடிட்டி ஜஸ்ட் 1,500 தான். 6 month வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 850 தான். ஓகேவா? 850 தான் வந்துடும். பேட்ச் வேலிடிட்டி, இந்த பேட்ச் வேலிடிட்டி இந்த ஏப்ரல் 25 வரைக்கும் தான் இருக்கும். அது என்ன பேட்ச் வேலிடிட்டினா 120 நாள். நான் ஸ்டடி பிளான் சொன்னா 120 நாள் கிடையாது. ஆக்சுவலா 112 நாள்லயே முடிஞ்சிடும். 112 நாள்லயே முடிஞ்சிடும். 120 நாள் இல்ல 112லயே முடிஞ்சிடும். இந்த அப்படியே இந்த பேட்ச் இருக்கிற வரைக்கும். இந்த பேட்ச் நம்ம போறல, இந்த 120 days நான் கிளாஸ் முடிக்கணும்னு சொன்னல, இந்த சிலபஸ் உடைய ஷெட்யூல் அந்த முடிகிற வரைக்கும், அந்த 120 days வரைக்கும் அந்த பேட்ச் வேலிடிட்டி ஜஸ்ட் 499 தான். இது ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் பைலிங்குவல்ல இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இல்ல. ஒரு புரியுதாங்க? ஜென்ரல் இங்கிலீஷ் இல்ல, ஜென்ரல் தமிழ் வந்து தமிழ்ல இருக்கும். ஜிஎஸ் மேக்ஸ் பைலிங்குவல் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுருவோம். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்ல வந்து 9445563719 இந்த நம்பருக்கு வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ரைஸ் அப் பேட்ச். இந்த பேட்ச் பேர் என்னது, ரைஸ் அப் பேட்ச் அப்படி சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்பயே சொல்லிடுறேன், சீரியஸான ஆஸ்பிரண்ட் மட்டும் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. சும்மா இந்த என்டர்டைன்மெண்ட் படிக்கிறது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்லாம் பார்த்துட்டு கம்மியாக தானே சும்மா ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சும்மா காமெடிக்கு படிக்கிறவங்க, இந்த என்டர்டைன்மெண்ட் படிக்கிறீங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் எனக்கு வேணவே வேணாம். இதெல்லாம் வேற அகாடமிஸ்ட் சொல்லவே மாட்டாங்க. நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன், சீரியஸான ஆஸ்பிரண்ட் இருந்தால் மட்டும் சேருங்க, இல்லைனா நீங்க சேரவே வேணாம். இந்த வீடியோ கூட பார்க்க வேணாம், அடிச்சு சொல்றேன். சரியா? ஸோ சீரியஸான ஆஸ்பிரண்ட் தான் எனக்கு வேணும். அவங்க மட்டும் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணவே தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவை, விட்டுருங்க. என்டர்டைன்மெண்டா இருக்க ஆஸ்பிரண்ட் எனக்கு வேணவே வேணாம். நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் அப்படி சொல்லிட்டு ரைஸ் அப் பேட்ச் அப்படி சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா அட்மின் உங்களை கான்டாக்ட் பண்ணி 1 or 2 daysல அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. பேட்ச் வந்து மே 4 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஃபர் ரேட் 1,850 499. இந்த ஆஃபர் ரேட்டு ஏப்ரல் 25 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ கிளாஸஸ் வந்து நம்ம எதாவது நடக்கணும், நம்மளோட ஆப் தான் நடக்கும். ஓகேவா? நம்மளோட ஆப் தான் நடக்கும். ரீஸ்டார்ட் த்ரூ பண்ணி நீங்க கிளிக் பண்ணவே உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா, ஸோ ரீஸ்டார்ட் த்ரூ பண்ணி அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வந்துடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். இதில் போயிட்டு உங்களை ரிஜிஸ்டர் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு யூசர் நேம், ஃபோன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா சைன் பண்ணிங்கன்னா சைன் ஆகிடும். ஸோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம தான் எடுத்திருப்பேன், நான் தான் எடுத்திருப்பேன். ஓகேவா? எல்லாமே பைலிங்குவல் கிளாஸ் தான் இருக்கும். ஓகே, எல்லாமே பைலிங்குவல் கிளாஸ்ல நான் தான் எடுத்திருப்பேன். ஸோ அப்புறம் உங்க ஆப்ல வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து வெற்றி நிச்சயம் பேட்ச்ல இப்போ போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ரைஸ் அப் பேட்ச் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் இருக்கும். தமிழில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 6, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் சொல்லியிருக்கோம். மேக்ஸ், ரீசனிங் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். மேக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு 2-3 பார்ட் சொல்லி அப்லோட் பண்ணிருப்பாங்க. ரீசனிங் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ஷன், டைஸ், நம்பர் சீரிஸ், டேட்டா சீரிஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிற வேலை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஐபிஎல் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நான் சொன்ன மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஜிஎஸ்ல கண்டிப்பாக 70 அடிக்கலாம், தமிழ் வந்து 90 எடுக்கலாம், மேக்ஸ் வந்து 20 எடுக்கலாம். ஓகேவா? எப்படி தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90, ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 70 எடுக்கலாம், மேக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 வந்துடும். ஓகேவா? மொத்தம் 180 இருக்கும். இந்த 180ல ஒரு சில கொஸ்டின்ஸ் தப்பாவோ தவறுதலாவோ எதனா நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹியூமன் எரர். ஓகேவா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ண போக 175 டார்கெட். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு 23 போடலாம், இதுல
திடீர்னு 68 போடலாம், இங்க திடீர்னு 65 போடுவீங்க, இங்க 85 கூட மாறணும். ஆனா நம்மளோட டார்கெட் தமிழ்ல 90, மேக்ஸ்ல 20, ஜிஎஸ்ல 70 அப்படின்னு அந்த டார்கெட்டை நோக்கி எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். ஏதோ 1-2 மார்க் மிஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு, நான் வந்து பண்ணியே தீர்வோம் அப்படின்றத நான் சொல்ல வரல. உண்மையா நான் பேசுறேன், ரியாலிட்டியா நான் பேசுறேன். ஸோ இந்த டார்கெட்ல 180 வருது. ஆனா நம்ம மிஸ்டேக் பண்ணி 170 175 ரேஞ்ச் வந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ சீக்கிரமா வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அடுத்த வருஷம் முன்னாடி சந்திப்போம். நன்றி.